இந்த வீடியோவில் சுவாரஸ்யங்கள் மிகுந்து இருக்க போது, திருப்பங்கள் அதிகமாக இருக்க போது, நேற்று நடந்த அரசியல் நிகழ்வுகளுடைய தொகுப்பாக இருக்க போது, அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா, முதல்வரையே புரட்டி போட்டிருக்கிறது ஒரு மேடை. அந்த மேடையில என்ன பேசினாங்க? முதல்வரா இருக்கிறாரு, தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுக் கொண்டு வருது, பெரிய கூட்டணியா இருக்கிறது. ஆனா இப்படி எல்லாம் இருந்தா கூட முதல்வரை புரட்டி போட்டிருக்கிறது அந்த மேடை. அந்த மேடையில என்ன கருத்து தெரிவித்தார்கள், எதனால அந்த மேடை முதல்வரை புரட்டி போட்டது அப்படின்றது முதல் செய்தியா இருக்க போகுது. சோ வாங்க ஒவ்வொன்னா பார்த்துடலாம். நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம். முதல்ல முதல்வரை புரட்டி போட்ட மேடை. அதிமுக சார்புல ஒரு கூட்டத்துல இன்பதுரை, அதிமுகவினுடைய வழக்கறிஞர் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை கலந்து கொண்டு சில வார்த்தைகளை பேசுகின்றார். அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டு வாங்க. அது எந்த அளவுக்கு முதல்வரை புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். எனக்கு முன்பாக வேல்முருகன் பேசினார். வேல்முருகன் என்றால் வெற்றி. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். இன்பதுரை என்ன சொல்றாரு? திருமா அவர்கள் எங்க போறாருன்னு எல்லாரும் ஆவலுடன் பாக்குறாங்க. அவர் எங்கும் போல இங்குதான் இருக்கிறாரு, நம்முடன் தான் இருக்கிறாரு அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஆனா கடைசியில அவரே நான் அரசியல் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திருமாவளவன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில டீலிங் முடிந்து போய்விட்டது. இப்போது கூட்டணி விட்டு வெளிவருவதற்கான சூழ்நிலை கிடையாது. தானா விலகி வந்தோம் என்றால் விசிக மீது பழி வந்து விழும். திமுக சார்புடைய ஊடகங்கள் அவதூறு பரப்பும். தேவையில்லாம விமர்சனங்களை ஏன் எதிர்கொள்ள வேண்டும்? இப்போதைக்கு நாங்கள் கூட்டணியை முறித்துக் கொள்ள போவது கிடையாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல நிச்சயமாக திமுக நாங்க கேட்கறத தர போறது இல்லை. அதனால நாங்க அதிமுக கூட்டணிக்கு தான் வரப்போறோம். அதனாலதான் நாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணி ஆட்சியை பற்றி பேசட்டுமே, அது பேசினா நம்பிக்கைக்குள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சோ கூட்டணி ஆட்சி என்று அதிமுக கதவை திறந்ததுனால, எங்க கொள்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சியாக அதிமுக இருப்பதனால நாங்க அதிமுக கூட்டணிக்கு போறோம். எங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், தீமையை தடுத்து நிறுத்தணும்னா நாங்க அதிகாரம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதனால அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் என்று அதிமுக சொல்லுகின்ற போது எவனாவது கண்மூடி கொண்டு கிடப்பானா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க தேர்தல் நெருக்கத்துல சேர்ந்துக்கிறோம். இப்பெல்லாம் தேவையில்லை. இப்ப மட்டும் நாங்க அணி மாறுவதாக அறிவித்தோம் என்றால் அது பெரிய ஆபத்தாக விசிகாவுக்கு முடியும். தேவையில்லை அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமியும் விசிகாவும் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டபடி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அரசல் புரசலாக திருமாவளவன் அவர்கள் எங்களுடன் தான் இருக்கிறாரு அப்படின்றத இன்பதுரை அவர்களும் சொல்றாரு. சோ இந்த விஷயங்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டளை. அதையும் மீறி இன்பதுரை அவர்கள் சொல்லிட்டாரு. அடடா, என்னடா இந்த மனுஷன் போட்டு உடைச்சிட்டானே, எடப்பாடி கிட்ட நம்ம சொன்னது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பார் போல இருக்குது. அதனால இந்த எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரியவன் இல்ல போலகுதாப்பா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் எதிர்மறையாக அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் சிந்தித்து விடக் கூடாது. அதனால உடனே நம்ம இன்பதுரை அவர்கள் தலைகீழாக மாற்றி விடுகின்றார். நான் அரசியல் பேசவில்லை அப்பா, அவரும் ஒரு வழக்கறிஞர், நாமளும் ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர் எங்க இருக்கின்றாரோ அங்கதான் திருமாவளவன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொன்ன. இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது. ஆமா, கூட்டணி பத்தி தான் சொன்னேன் என்று சொன்னா இன்பதுரையை எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டே தூக்கிடுவார். நாளைக்கு நடக்க போகின்ற அரசியல் மாற்றங்களை உங்களை யாரா வெளியே சொன்னது, உங்களால் தாண்டா கூட்டணி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தலையிலேயே கொட்டுவார். அதனால என்னடா இது, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டுமே அப்படின்னு பதட்டம் அடைந்து, நான் அரசியல் பேசவில்லை அப்பா, நான் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு இன்பதுரை அவர்கள் அன்பர் பட்டி அடிச்சாரு. உடனடியாக திருமாவளவன் அவர்களும் நான் எந்த அரசியல் கட்சியுடனும் எப்போதும் இருக்க மாட்டேன், மக்களுடன் தான் நான் இருப்பேன். இது அதிமுகவுடைய தம்பி இன்பதுரைக்கும் நான் சேர்த்தே சொல்றேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான மேடை,
மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த 3 சட்டங்களை திரும்ப பெறுவதற்காக வழக்கறிஞர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த மேடையில் நான் வந்திருக்கின்றேன். எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்பது வேற. அந்த தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை அவரே சொல்றாரு. ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க. தேர்தல் நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. அது வெற்றியை அடிப்படையாக கொண்டது, நாட்டு நலனை அடிப்படையாக கொண்டது, கட்சி நலனை அடிப்படையாக கொண்டது, அந்த நேரத்து கால சூழலை அடிப்படையாக கொண்டது. முரண்பாடான முடிவை கூட எடுக்க நேரும். இப்போது இருக்கின்ற கூட்டணியில நான் தொடர்வேனா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை பற்றி நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் சொல்லியிருக்க மாட்டார். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தேர்தல் நெருக்கத்துல நாட்டு நலன், கட்சி நலன், மக்கள் நலன் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து எதிர்மறையான முடிவு கூட நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்ப இருப்பது திமுக கூட்டணியில. ஆனா அதற்கு எதிர்மறையான முடிவு என்பது அதிமுகவுடன் போறது. சோ திருமாவளவன் அவர்களும் சூசகமாக தேர்தல் நேரத்தில் நாங்க முடிவெடுப்போம். இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி விட்டு வெளிவருவதற்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியை நாங்க தான் கட்டமைத்தோம். இன்னும் இந்த கூட்டணி பெருசாக வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேர்தல் நெருக்கத்துல சூழ்நிலை மாறிவிட்டால் நாங்க என்ன பண்றது? திமுகவே பாத்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்துல கொள்கை முரண்பாடு கொண்டவங்க, பகைவர்களா இருந்தவங்க கிட்ட எல்லாம் கூட்டணி வச்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு பாஜகவுடனே திமுக குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்குது. இப்படி எதிர் திசையில ஒருவர் மோதிக்கொள்கின்ற போது கூட தேர்தல் நெருக்கத்துல நாம வெற்றிக்காக கைகோர்ப்பது தவறு கிடையாது. அதனால தேர்தல் நேரத்துல முடிவுகள் மாறலாம், எதிர்மறையாகவும் அமையலாம் என்பதை சூசகமா சொல்லிட்டார். சோ அதிமுகவுடைய தலைகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் எங்க கூட இருக்கிறார் என்று சொல்வதும், திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நேரத்துல முடிவுகள் எதிர்மறையாக கூட இருக்கும் என்று சொல்வதனாலும் நம்ம முதலமைச்சர் பதட்டம் அடைந்து விட்டார். உடனடியாக கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதம் என்ன கடிதம் என்று பார்க்கின்ற பொழுது நேரடியாக திருமாவளவன் அவர்கள் ட்ராக் மாறி போறாரோ, அதனால திருமாவளவன் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியோ, இல்ல ஏன் நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம், திடீர்னு ஏன் அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு நேரடியாக வலியுறுத்தும் விதமாக இருந்தால் திமுகவுடைய பலவீனத்தை காட்டிக்கொள்வற மாதிரி இருக்கும். அதனால முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்வர் ஆய்வு கூட்டங்களுக்கு போனாரு பல மாவட்டங்களுக்கு. அந்த மாவட்டங்கள்ல திமுகவுக்கு எப்பேற்பட்ட ஆதரவு இருந்தது என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுதுதான் அரியலூர் பற்றி பேசுகின்றார். அந்த அரியலூர் கூட்டத்துல நம்ம முதல்வரும் திருமாவளவன் அவர்களும் இணைந்தே கலந்து கொண்டார்கள். அப்படிதான் கலந்து கொண்ட நிகழ்வை அந்த கடிதத்தில் பதிவு செய்கின்ற பொழுது, என்னடா இது சட்டங்களை திரும்ப பெறுங்க என்று வலியுறுத்துவார்கள் என்று பார்த்தால் திடீர்னு அதிமுக விசிகாவும் நெருங்குற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லுகின்ற மேடையானது நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது என்று நினைத்தவர் திருமாவளவன் அவர்களுடைய உள்ளத்தை நான் முழுமையாக அறிவேன். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் காட்டுகின்ற அன்பு மிக பெரியது. இந்த மூத்த சகோதரனுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கையை உள்ளத்துல வாங்கி உடனடியாக நிறைவேற்றக்கூடிய மன உறுதி கொண்டவன் இந்த ஸ்டாலின் என்பதை திருமாவளவன் அவர்கள் அறிவார் அப்படின்னு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவது போன்று திருமாவளவன் அவர்கள் அரியலூர்ல ஒரு சிப்கார்டு வேண்டும் என்று கேட்டாராம் 1 வருஷத்துக்கு முன்பாக. அவருடைய கோரிக்கையை ஏற்று சிப்கார்டை நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து விட்டாராம். அதனால திருமாவளவன் அவர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் சரி அதை உறுதியுடன் நிறைவேற்றக்கூடிய மனதிடம் படைத்தவன் இந்த ஸ்டாலின் என்பதை தம்பி திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்வார். மூத்த சகோதரனாக என் மீது அவர் காட்டுகின்ற அன்பு என்பது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கூட்டணி ஆட்சி பற்றி தானே பேசிட்டு இருக்கிற, அது அதிமுக உனக்கு தருவதாக சொல்லியிருக்குது, அவள் தானே, ஏன் அதெல்லாம் நாங்க தரமாட்டோமா? இந்த முறை திமுக தனித்தே வெற்றி பெற்றுவிடும் என்று நாங்களே நம்பல, நீ நம்புறியா? அதனால ஒருவேளை எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றால் நாங்க கூட்டணி ஆட்சி தரோம். இந்த ஸ்டாலின் நீ சொல்றதை செஞ்சு கொடுப்பதில்ல, நான் உறுதியா இருக்குன்னா இல்லையா? ஏன் மேடையில போயிட்டு அதிமுக நெருக்கம் காட்டுற? அதுவும் தேர்தல் நேரத்துல முடிவுகள் எதிர்மறையாக கூட எடுப்பேன் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு மேடையில அதிமுக காரங்க போட்ட குண்டுக்கு நம்ம முதல்வர் அப்படியே பதட்டம் அடைந்து விட்டார். அவரை அப்படியே புரட்டி போட்டிருக்குது. அந்த சட்டங்களை திரும்ப பெறுங்க என்று சொன்ன அரசியல் மேடையானது எப்பொழுதுமே சரி கூட்டணிகள் எங்க உறுதியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா திருமண மண்டபங்கள்ல உறுதியாகும். இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற பொழுது கூட்டணிகள் உறுதியாகும். அப்பதான் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால
திருமாவளவனும் இன்பதுரை அவர்களும் பகிர்ந்து கொண்ட கருத்து நம்ம முதல்வரை புரட்டி போட்டிருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வரார் என்று தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தில் திமுக சார்பில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதோடு போச்சுன்னா நம்முடைய RS பாரதி அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் திருமாவளவன் வர வரைக்கும் அங்கே இல்லாம அவங்க அப்படியே கடந்து சென்று விட்டார்கள். ஆனா அதிமுகவும் திருமாவளவன் நெருங்குவதை பார்க்கின்ற போது நம்ம முதல்வருக்கு பதட்டமாகித்தான் போய்விட்டது. பேசிக்கிட்டே இருந்தேன்னா கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்றது, இப்போ லைட்டை ஆன் பண்ண வேண்டியதா இருக்கிறது. செயற்கையாகவே கரண்ட் வந்துச்சுங்க, போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நிர்வாகம். ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த ஊடகம் பேசாது. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.